ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் சர்மிளா. இன்று தான் திருமணம் முடிந்து முதலிரவு அறையில் கணவருக்காக காத்து கொண்டிருந்தேன். என்னை நினைத்ததும் எனது பரிதாபமான வாழ்க்கையை நினைத்தும் கண்களில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தேன். இந்த திருமணம் எனது விருப்பத்தோடு நடந்ததல்ல. எனது அப்பா அம்மாவின் கட்டாயத்தின் பேரில் தான் நடந்தது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படிப்பட்ட கணவனை தேர்ந்தெடுத்து அவரோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய துரதிர்ஷ்டம், ஏற்கனவே திருமணமான ஒருவருடன் எனக்கு திருமணம் நடந்துவிட்டது. அவருக்கு 13 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. அவரது முதல் மனைவி இறந்தும் விட்டார். ஆரம்பத்தில் இருந்தே இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று மறுத்து வந்தேன். ஆனால் எனது அம்மா தான், நீ திருமண வயதை அடைந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது உனக்கு 29 வயது. இனிமேல் நீ நினைப்பது போல் சிறு வயது மாப்பிள்ளைகளும் கிடைக்கப் போவதில்லை. அது மட்டுமல்லாது உனக்கு அள்ளி கொடுப்பதற்கு எங்களிடம் வரதட்சணை என்ற பெயரில் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லை என்றாலும் போட்டி போட்டு திருமணம் செய்ய நினைப்பதற்கு நீ ஒன்றும் அவ்வளவு அழகும் இல்லை. இதை விட்டால் இன்னொரு சம்பந்தம் கிடைக்குமா என்று சந்தேகம்தான். நாங்கள் சொல்வதை முதலில் நீ கேள், திருமணத்தை செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தினர். யோசித்து பார்க்க அவர் சொல்வதில் சிறிதளவு உண்மை இருந்தாலும் எனது அப்பா அம்மாவிற்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை. மனதை கல்லாக்கி கொண்டு திருமணத்திற்கு சம்மதித்து விட்டேன். திருமணமும் நடந்துவிட்டது. ஆனால் அதை முழுமையாக என் மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த 2 மணி நேரமாக என் கணவருக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் என் கணவரும் அறைக்குள் வந்தார். வரும்பொழுது அவர் தனியாக வரவில்லை. உடன் 15 வயதான தனது மகளான ஸ்னேகாவையும் அழைத்து வந்தார். அவர் அப்படி செய்தது எனக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அவரது கணவனின் கையை பிடித்து, அப்பா, இதுதான் என் புது அம்மாவா என்று கேள்விகளை கேட்டாள். என் கணவனான சதீஷும் ஆம் என்பது போல தலையாட்டிவிட்டு குழந்தையும் அவர் என் அருகில் வந்து அமர்ந்தனர். பிறகு என்னிடம், சர்மிளா, இதான் என் மகள் ஸ்னேகா. இவளை உன்னுடைய சொந்த மகளாக நினைக்க வேண்டும். இவள்தான் என்னுடைய உயிர். இவளை நீ எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கின்றாயோ அவ்வளவு சந்தோஷமாக இந்த வீட்டில் நீ இருப்பாய். இல்லை என்றால் என்னை ஏதோ என்று கூற வந்துவிட்டு பாதியோடு நிறுத்திவிட்டார். கணவர் எனக்கு சொல்ல வந்ததின் அர்த்தம் என்னவென்றால், அவரின் மகளுக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும். அவள் என்ன செய்தாலும் நான் பொறுத்து கொள்ளப் போக வேண்டும் என்பதுதான். அவர் அப்படி கூறியதும் எனக்கு ஒரு விதமான கோபம் அவரின் மகள் ஸ்னேகாவின் மேல் உண்டானது. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்னேகாவும் குறைந்தவள் அல்ல. அவளும் அவளின் அப்பா பேச பேச என்னை ஒரு வேலைக்காரி போலதான் பார்த்து கொண்டிருந்தாள். எனக்கும் குழந்தையின் முன்னால் அவர் அப்படி பேசியது ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஸ்னேகாவும் இன்று இரவு புது அம்மாவுடன் படுத்துக்கொள்கிறேன் என எனது அருகே வந்து படுத்து கொண்டாள். என்னானாலும் ஒன்றும் கூற முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் நானும் எழுந்து அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த என் பழைய நைட்டியை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றேன். உடையை மாற்றிவிட்டு மீண்டும் வந்து அமர்ந்தேன். என் கணவர் சதீஷும் சாதாரண நைட்டியை பார்த்துவிட்டு சிறிதாக கோபத்துடன் முகத்தை வைத்திருந்தார். நான் கணவன் என்ன கொடுமை செய்தாலும் சகித்து கொண்டு அவருக்காக வாழக்கூடிய பெண்ணை சேர்ந்தவள் அல்லவா. சிறிது நேரத்தில் அப்பாவையும் மகளையும் பார்த்துவிட்டு தரையில் பாயை விரித்து போட்டு படுத்து கொண்டேன். கணவர் சதீஷும் என்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. காரணம், சிறிது நேரத்தில் தனது மகள் ஸ்னேகாவின் பாப்பா என்று, நீ அப்பாவுடன் படுத்துக்கொள், நாளை முதல் அம்மாவோடு படுத்து கொள்ளலாம் என்று அவளை சமாதானம் செய்து தன்னுடன் அழைத்து சென்றார். அவர் போவதையும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். நானும் சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தேன். அவருக்கு இந்த முதல் இரவில் கூட அவரின் மகள் மேல்தான் பாசம் என்றால் அவருடன் உறங்கட்டும் என்று நினைத்து அறையின் விளக்குகளை அணைத்துவிட்டு படுத்து விட்டேன்.
ஒரு சிறிய நேரத்தில் உறங்கியும் போனேன். இன்று 2 மணி நேரம் கழித்து அறையினுள் சதீஷ் நுழைந்து விளக்குகளை எரிய விட்டார். அந்த வெளிச்சத்தில் நான் எழுந்து விட்டேன். அவரும் என்னிடம் எழுந்து உட்கார்ந்து உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சற்று கோபமாக கூறினார். நான் அவரிடம் என்ன பேச வேண்டும் என்று கூறுங்கள் என்ற எழுந்து அமர்ந்தேன். பிறகு இன்று என்னுடைய மகளோடு நீ நடந்து கொண்ட விதம் எனக்கு பிடிக்கவில்லை. இன்னொரு முறை இதேபோல் நடந்து கொள்ளாதே என்றார். நான் அவரிடம் சற்று கோபமாக, என்னை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு அழைத்து வந்துள்ளீர்கள். விலை கொடுத்து வாங்கி வரவில்லை அல்லவா? மனைவிக்கு உண்டான மரியாதையை கொடுங்கள். எனக்கு உங்கள் மகளை எனது மகள் போல பார்த்து கொள்வதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஆனால் நீங்கள் குழந்தையின் முன்னால் நான் ஒரு வேலைக்காரி போல பேசியதை பிடிக்கவில்லை. நீங்களே எனக்கு மரியாதை தரவில்லை என்றால் நாளை உங்களது மகள் எனக்கு எப்படி மரியாதை தருவாள்? நீங்கள் சொன்னதை என்னிடம் தனியாக சொல்லியிருந்தால் பரவாயில்லை. அவளுக்கு முன்னால் கூற வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கின்றது என்று சற்று கோபமாக பதிலளித்தேன். இதை சதீஷும் எதிர்பார்க்கவில்லை. அவனது முகமும் மாறிப்போனது. பிறகு அமைதியாக என் அருகில் அமர்ந்து, நீ சொல்வது சரிதான், என்னை மன்னித்து விடு. எனக்கு என் கவலை என்றால் எங்கே சில இடங்களில் கோபத்தை போல மாற்றான் தாயாக என் மகளோடு நடந்து கொள்வியோ என்று தான். அதனால்தான் அவள் மேல் நான் வைத்திருக்கும் அன்பை உனக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் நான் அப்படி கூறிவிட்டேன் என்று பெருமையாக பேசினார். பிறகு நானும் அவரிடம், என்னால் எங்களுக்குள் உங்களது மகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னை நம்புங்கள். உங்களுக்கு ஏதாவது தவறாக தோன்றியிருந்தால் என்னிடம் தனிமையில் கேளுங்கள். அதற்கான விளக்கத்தையும் நான் தருகின்றேன் என்றாள். அவளுக்கு முன்னால் என் மேல் கோபப்பட்டால் அவள் எப்பொழுதுமே என்னை ஒரு அம்மாவாக நினைக்க மாட்டாள். மாறாக வீட்டிற்கு வேலைக்கு செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆள் மட்டுமே நினைப்பாள். நான் அவளுக்கு அம்மாவாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன் என்று அவருக்கு நம்பிக்கை ஊட்டினேன். அவரும் சரி என்பது போல் தலையை ஆட்டினார். பிறகு ஸ்னேகாவின் அம்மாவை பற்றி பேசி கொண்டிருந்தார். ஸ்னேகாவின் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் இப்படி திருமணம் நடந்து இன்று ஸ்னேகாவுக்கு 10வது வயது இருக்கும் பொழுது அவங்களது அம்மா விபத்தினால் இறந்து போனார் என்பதை பற்றியும் அவர் கூறிக்கொண்டிருந்தார். ஸ்னேகாவிற்கு அம்மாவின் துணை வேண்டும் என்பதால் திருமணம் செய்வதற்கு சம்மதிப்பதாகவும் பேசி கொண்டிருந்தார். பிறகு நானும் அவரும் மற்ற விஷயங்களை எல்லாம் பற்றி பேசி கொண்டிருந்தோம். நான் முடிவு செய்து விட்டேன். 15 வயது குழந்தைகளுக்கு என்னால் முடிந்த அளவு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து அவளை நான் பார்த்து கொள்ளலாம் என்று. பிறகு கணவர் சதீஷும் எனக்காக வாங்கி வந்திருந்த தங்கச் செயின் ஒன்றை முதலிரவு அன்னைக்கு எனக்கு பரிசாக கொடுத்தார். பிறகு இனிமையான இல்லற இரவில் அடியெடுத்து வைத்தோம். நான் ஸ்னேகாவை பற்றி யோசிக்கையில் அவள் 15 வயது சிறிய குழந்தை. இந்த வயதில் அவளுக்கு என்ன புரிய போகின்றது தெரியாமல் தவறு செய்தால் கூட சொல்லி புரிய வைத்து நல்லபடியாக பார்த்து கொள்ளலாம் என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது அவ்வளவு பெரிய தவறு என்று அப்போது எனக்கு புரியவில்லை. மறுநாள் காலையில் வீட்டில் வேறு ஆள் இல்லை என்பதால் சீக்கிரமாக எழுந்து உணவு தயாரிக்கும் வேலைகளை எல்லாம் தொடங்கிவிட்டேன். சிறிது நேரத்தில் கணவரும் எழுந்து வர என்னை பார்த்து சிறிய புன்னகை விட்டு குளியல் அறைக்கும் சென்று விட்டாள். அதன் பின் ஸ்னேகாவும் எழுந்து பள்ளி செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள். பிறகு சிறிது நேரத்தில் இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். நான் காலை உணவை தயார் செய்து அவர்களுக்கு பரிமாறினேன். சதீஷும் என்னிடம் மெதுவாக நன்றி கூறினார். பிறகு ஸ்னேகா தன் அப்பாவிடம், அப்பா எனக்கு இட்லி தோசை எதுவும் வேண்டாம், எனக்கு உப்மா தான் வேண்டும், அம்மாவிடம் சொல்லி அதை செய்து தர சொல்லுங்கள் என்றாள். நானும் ஸ்னேகாவிடம், ஸ்னேகா உனக்கு நாளை கண்டிப்பாக உப்மா செய்து தருகின்றேன். இப்பொழுது மூவருக்கும் சேர்த்து காலை உணவு தயார் செய்து விட்டாச்சு. அது மட்டுமல்லாது அதை செய்வதற்கும் கொஞ்சம் நேரமாகும். ஆனால் ஒரு நாள் பொறுத்துக்கொள் என்று மிக பொறுமையாக பதில் கூறினார். காரணம், முதல் நாள் அன்றே அவளது மனதில் என்ன என்பதை பற்றி தவறான எண்ணமும் எதுவும் இருக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. சாப்பாடு வைத்திருந்த தட்டை எடுத்து வேகமாக தரையில் வீசினாள். இதை பார்த்து எனக்கு கோபம் அதிகமாக வந்தது.
சிறு குழந்தையாக நினைத்த அவளுக்கு இவ்வளவு கோபம் வருகின்றதா என்று. ஒன்றும் பேசாமல் அமைதியாக கணவர் சுரேஷை பார்த்தேன். அவரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அவள் செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அதை பார்த்து எனக்கு இன்னும் கோபம்தான் வந்தது. சதீஷும் என்னிடம், சர்மிளா கொஞ்சம் பொறுத்துக்கொள், அவள் என்ன கேட்கின்றாளோ அதை செய்து கொடுத்து விடு என்றார். நான் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் சொன்னதை செய்ய தொடங்கினேன். என் கணவருக்கு முன்பு அவனிடம் கோபத்தை காட்ட விரும்பவில்லை. சிறிது நேரத்தில் ஸ்னேகா கேட்ட உப்மாவும் செய்து கொடுத்து விட்டேன். உப்மாவை சாப்பிட்ட ஸ்னேகா, பாருங்கள் அப்பா, அதிக உரப்புகளை போட்டு வைத்திருக்கின்றார் என பதறிக்கொண்டே அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தாள். ஒரு நிமிடம் நானே பதறி போனேன். கணவர் சதீஷ் என்னை கோபமாக பார்க்க என் மீது இருந்த உப்மாவை எடுத்து ருசி பார்த்தேன். ஆனால் அதில் அனைத்துமே சரியாகத்தான் இருந்தது. உடனடியாக சிறிதளவு எடுத்து சதீஷிடம் கொடுத்து இதை சாப்பிட்டு பாருங்கள் என்றேன். அவரும் சாப்பிட்டு பார்த்து சரியாகத்தான் உள்ளது என்பது போல் தலையாட்டினார். எனக்கு புரிந்து போனது, ஸ்னேகா வேணுமென்றே தான் நடிக்கின்றாள் என்பது. அதற்கு மேலும் அவள் ஒன்றும் பேசாமல் வேகமாக பள்ளிக்கு சென்று விட்டாள். இப்படியே சில நாட்களும் கடந்து போக ஸ்னேகாவின் நடவடிக்கைகள் எல்லாம் தொல்லை தர ஆரம்பித்தது. பகல் முழுவதும் சமைத்துவிட்டு நான் ஓய்வெடுக்கவோ அல்லது குளிப்பதற்கோ போகும் பொழுது ஸ்னேகா நான் சமைத்து வைத்த உணவுகளை உப்பையும் மிளகாய் பொடியையும் அதிகமாக கலந்து விடுகின்றாள். இரவு சாப்பிட வரும் கணவருக்கு அதை சாப்பிட்டு விட்டு என் மேல் கோபப்பட்டுள்ளார். உனக்கு சரியாக சமைக்க தெரியவில்லை என்று. ஸ்னேகாவும் தனது பங்கிற்கு அப்பாவிடம் அவருக்கு சரியாக சமைக்க தெரியவில்லை, வேண்டுமென்றே மோசமாக சமைத்து தருகின்றாயா என்னவென்று கேளுங்கள் என்று கணவரிடம் குறை கூறினாள். எனக்கு புரிந்து போனது, இதை அனைத்தும் ஸ்னேகா தான் செய்திருக்கின்றாள் என்று. மறுநாள் உணவில் மிளகாய் பொடியும் உப்பும் சிறிதும் சேர்க்கவில்லை. அன்று நான் சாப்பிட்டு பார்க்க கூட இன்று தான் அனைத்தும் சரியாக உள்ளது என்று பாராட்டினார். இதை பார்த்த ஸ்னேகாவின் முகம் மாறி போனது. நானும் கணவரிடம் இன்று உணவில் மிளகாய் தூயும் உப்பும் கொஞ்சம் கூட போடவில்லை என்றேன். அவரும் என்னை குழப்பமாக பார்த்தாள். பிறகு நான் அவரிடம், இந்த வீட்டில் ஏதோ ஒரு பேய் உள்ளது, அதுதான் இந்த உணவில் மிளகாய் பொடியையும் உப்பையும் அதிகமாக கலந்து விடுகின்றது. எனக்கும் புரியவில்லை என் மேல் அதற்கு என்ன கோபம் என்று. நீங்கள் யாராவது மந்திரவாதியை அழைத்து வாருங்கள், அதை உடனடியாக ஊட்டி சரி செய்து விடலாம் என்று சொன்னாள். இதை இல்லை என்றாலும் தினமும் அதன் தொல்லைகள் தொடரும் என்றாள். இதை கேட்ட ஸ்னேகா ஒன்றும் பேசாமல் எழுந்து தனது அறைக்கு சென்று விட்டாள். கணவர் சதீஷும் அதை புரிந்து கொண்டார். இதற்கெல்லாம் காரணம் ஸ்னேகா தான் என்று. கணவரும் என்னிடம், நான் அவளுக்கு புரிய வைத்திருக்கின்றேன், நீ எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் என்றார். நான் அவரிடம், பரவாயில்லை விடுங்கள், அவள் சிறு குழந்தை சொன்னால் புரிந்து கொள்வாள் என்றேன். சிறிது நேரத்தில் ஸ்னேகாவின் அறைக்குள் சென்ற கணவர் அவரிடம் பேசி கொண்டிருந்தார். பிறகு ஸ்னேகாவையும் அழைத்து வந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேள் என்று ஸ்னேகாவை அதற்றினார். அவளும் குனிந்தபடி அழுந்து கொண்டிருந்தவள் பிறகு என்னிடம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக தன் அறையை நோக்கி சென்று விட்டாள். எனக்கு மனம் கேட்கவில்லை. கணவரிடம் எதற்காக குழந்தையை அதற்றினீர்கள்? மெதுவாக சொன்னால் அவளை கேட்டு இருப்பாளே என்று கூறி நானும் ஸ்னேகாவின் அறைக்குள் சென்று அவளை சமாதானப்படுத்தினேன். அவனிடம், உனது அப்பா பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவுதான் வீடு திரும்புகின்றார். அவருக்கு சரியான சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் அவரின் மனம் எவ்வளவு கஷ்டப்படும். இதேபோல் உணவை சாப்பிட்டால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்படும். என் மேல் உள்ள கோபத்தை காட்டுவதற்காக நினைத்து உனது அப்பாவின் ஆரோக்கியத்தை தான் நீ கெடுக்கிறாய். உனக்கு ஏதாவது கோபம் என் மேல் இருந்தால் அதை நீ நேரடியாக சொல்லிவிடு, எதுவாக இருந்தாலும் நான் திருத்திக் கொள்கின்றேன் என்றேன். அவள் ஒன்றும் பேசவில்லை, அமைதியாக படுத்திருந்தாள். நானும் அதற்குள் மேல் பேச ஒன்றும் இல்லை என்று நினைத்து வெளியில் வந்து விட்டேன். எனக்கு அப்போது தெரியவில்லை ஒரு விஷப்பாம்பிற்கு அறிவுரை கூறுகின்றேன் என்று. பின்பு ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் எனது உடல்நிலை மோசமாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க அவர் நான் கர்ப்பமாக இருக்கும் சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்தார். அதை கேட்டு நானும் மிகுந்த சந்தோஷத்துடன் அடைந்தேன். என்னை விட எனது கணவர் சதீஷ் அதிகமாக சந்தோஷப்பட்டார்.
என்னை கண்ணும் கருத்துமாக இருக்கும்படி அறிவுரை கூறினார். பிறகு வேலை செய்வதற்கு தனியாக பெண்மணி ஒருவரை நியமித்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை அன்பாக கவனித்து கொண்டார். என் கணவர் முன்பை விட அதிகமாக எனக்கு நேரம் செலவழிப்பதை ஸ்னேகாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவளுக்கு தெரியாது நான் கர்ப்பமாக இருக்கும் விஷயம். முன்பெல்லாம் ஏனோ தானோ என்று பேசி கொண்டிருந்தாள். இப்போதெல்லாம் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டாள். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததால் எப்பொழுதுமே தனது அறையிலே முடங்கி கொண்டிருந்தாள். என் கணவர் சதீஷும் ஒரு நாள் ஸ்னேகாவிடம் எனக்கு தம்பியோ அல்லது தங்கையோ வரப்போகின்றாள் என்ற விஷயத்தை கூற அவள் கதறி அழுதாள். அப்பா, அப்படி யாரும் எனக்கு வேண்டாம். நான் இருவரும் மட்டுமே இருந்து விடுவோம். என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று அழுது கொண்டிருந்தாள். கணவர் சதீஷும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார். உனக்கு தம்பியும் அல்லது தங்கையோ வந்தால் உனக்கும் உதவியாக இருக்கும் அல்லவா? நீயும் அவர்களோடு விளையாடி உனது நேரத்தை சந்தோஷமாக செலவிடலாம் என்றார். ஆனால் அவள் எதுவும் கேட்கும் மனநிலையில் இல்லை. கோபமாக தனது அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டாள். சதீஷும் அவள் கோபமாக உள்ளார். குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் நினைத்தார். இப்படியே எனது பிள்ளையும் 5 மாத வயிற்றில் வளர்ந்துள்ளது. ஒரு நாள் நான் அதன் அறையில் அமர்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்க அப்போது மாடியிலிருந்து சத்தம் கேட்டது. கூடவே ஸ்னேகாவின் அழுகுரலும் கேட்டது. எனக்கென்று பதறி போய் வேகமாக மாடிப்படிகளில் ஏறி ஸ்னேகாவை பார்க்க அங்கே ஸ்னேகா என்னை பார்த்து வெள்ளத்தனமாக சிரித்து கொண்டு நின்றிருந்தாள். அவளது முகத்தில் அப்படி ஒரு கோபம். நான் அவனிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க இதுவரை ஒன்றும் ஆகவில்லை, இனிமேல் தான் ஆகப்போகின்றது என்று என் மேல் கையை வைத்து மாடிப்படிகளிலிருந்து தள்ளி விட்டுட்டாள். நானும் ஒரு நிமிடம் என்ன நடக்கின்றது என்பது புரியாமல் உருண்டு கிரண்டு கீழே விழுந்தேன். கீழே விழுந்ததில் எனது தலையில் இருந்து இரத்தம் சொட்ட ஆரம்பித்து வயிற்று பகுதியில் மிக கடுமையான வலியும் ஏற்பட்டது. வலிகளால் கதறி சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தேன். எனது சத்தத்தை கேட்டு சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த வேலை பார்க்கும் பெண்மணி ஓடி வந்தாள். அவளை பார்த்த ஸ்னேகா, ஐயோ அம்மா கீழே விழுந்து விட்டால் என்னவென்று தெரியவில்லையே என அழுவதைப் போல நடிக்கத் தொடங்கினாள். பிறகு அவள் பக்கத்தில் இருந்து உதவிக்கு ஆட்களை அழைக்க அவர்களும் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே என்னை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களது குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டது என்று துயரமான செய்தியை தெரிவித்தனர். நானும் கதறி அழுதேன். விஷயத்தை கேள்விப்பட்டு கணவரும் மருத்துவமனைக்கு வர அவரும் கதறி அழுதார். நானும் ஸ்னேகாவை பற்றி அவரிடம் எதுவும் கூறவில்லை. பிறகு 4-5 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து விட்டு வீட்டிற்கு வந்தோம். கணவர் தான் எனக்கு ஆறுதல் கூறினார். வேறு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம், நீ கவலைப்படாதே என்று. நான் நினைவு முழுவதும் ஸ்னேகாவின் மேல்தான் இருந்தது. அவள் மேல் அவ்வளவு கோபம். எதற்காக இவள் இப்படி செய்தாள் என்று, அதற்கு பிள்ளையை பழிவாங்குவாளா என்று அவள் மீது எனக்கு அதிக கோபங்களும் வந்தது. நானும் அதன் பிறகு அவனிடம் இருந்து ஒதுங்கிவிட்டேன். அவளுக்கு இந்த தொந்தரவும் இதுவரை கொடுத்ததில்லை. பிறகு ஏன் அப்படி செய்தாள் என்று கோபமாகத்தான் வந்தது. ஒரு புறம் எனது வயிற்றில் இருந்த குழந்தையை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தேன். முதல் முறையாக மருத்துவமனையில் பரிசோதனை செய்யும் பொழுது மருத்துவர் அவரது இதயத்தின் துடிப்பை எனக்கு காண்பித்தார். அதை இப்பொழுது நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தேன். ஆனால் ஸ்னேகாவிற்கு என் மன வருத்தம் இல்லை. இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டோமே என்று குற்ற உணர்வும் இல்லை. இதை பற்றி நான் யாரிடமும் கூறாத அவளுக்கு இன்னும் தைரியத்தை வரவழைத்திருந்து இதுவும் எனக்கு கோபமாகத்தான் இருந்தது. அவளை கொண்டு விடலாம் என்று கூட நான் தோன்றியது. நாங்களும் சிறிது சிறிதாக மறந்து சகஜ நிலைக்கு திரும்பினோம். ஒரு நாள் கணவர் என்னிடம் நான் வெளியூர் செல்வதாகவும் வருவதற்கும் 4-5 நாட்கள் ஆகும், ஸ்னேகாவை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். அன்று இரவு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அன்று இரவு ஸ்னேகாவின் அறைக்கு செல்ல அங்கே ஸ்னேகா அமர்ந்து எதையோ படித்து கொண்டிருந்தாள். நான் வருவதை பார்த்து அவள் பதறி போய் எதற்காக இங்கே வந்தீர்கள், உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டாள். நானும் அவளிடம் நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன், உனது அப்பாவை நானா திருமணம் செய்து கொண்டேன் அல்லது உனது அம்மாவை நானா கொன்றேன்
அல்லது உன்னிடம் இருந்து நான் தவறாக ஏதாவது நடந்து கொண்டேனா? எதற்காக என் குழந்தையை கொன்றாய் என்று கோபமாக கேட்டேன். அவளும் அமைதியாக தலை குனிந்தபடியே நின்றிருந்தாள். எனக்கும் கோபம் அடக்கவில்லை. அவளை பிடித்து வெளியே இழுத்து வந்தேன். எனது பிடியிலிருந்து நழுவதற்குள் அவ்வளவு முயற்சி செய்தாள். ஆனால் நான் கெட்டியாக அவளை பிடித்து கொண்டேன். அவளும் என்னிடம் மரியாதையாக விட்டுவிடுங்கள், எனது அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்று கத்தினாள். அவள் கத்தி கொண்டிருந்தாலும் நான் அவளிடம், உனது அப்பா உன்னை காப்பாற்றுவதற்கு இங்கு இல்லை. நீ எனது குழந்தைக்கு என்ன செய்தாயோ அதைத்தான் நான் உனக்கு செய்ய போகின்றேன். இனிமேல் எனக்கு உனது தொல்லையே இருக்காது என்று கூறிவிட்டு அவளை இழுத்து வந்து பொருட்கள் அடக்கி வைக்கும் அறையில் தள்ளிவிட்டு கதவை வெளிப்புறமாக தாளிட்டாள். வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த கதவை தட்டி கொண்டிருந்தாள். நான் அதை கண்டு கொள்ளவே இல்லை. நேராக எனது அறைக்கு சென்று படுத்து விட்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது, சிறு பிள்ளையிடம் இப்படி நடந்து கொள்கின்றோமே என்று. ஆனால் அவள் என் பிள்ளையை நடந்து கொண்டு நினைத்து நான் கோபமாகத்தான் வந்தது. வெகு நேரமாக உறக்கம் வராமல் விழித்திருந்தேன். ஸ்னேகாவும் என்னை விட்டு விடுங்கள் என்று பயமாக உள்ளது என்று கதவை தட்டி கொண்டிருந்தாள். பிறகு நானும் தூக்க மாத்திரையை போட்டு படுத்து உறங்கிவிட்டேன். காலை எழுந்திருக்க அப்போது ஸ்னேகாவின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவள் எனக்கு மிகவும் தாகமாக உள்ளது, யாராவது தண்ணீர் கொடுங்கள் என்று அழுது கொண்டிருந்தாள். எனக்கு அவள் மீது அழுகுரல் பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் செய்த குற்றத்திற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன். நானும் அதை கண்டு கொள்ளாமல் வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் பார்க்க தொடங்கினேன். சாயங்காலம் வரை அழுது புலம்பிக் கொண்டிருந்தவள் எனக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. அவளின் நிலையை நினைத்து கண்ணீர் கூட வந்தது. இரவு ஆக அவளின் குரல் கேட்கவில்லை. எனக்கும் சிறிதாக பயம் உண்டானது. இங்கே உண்மையிலே ஏதாவது ஆகிவிடுமோ என்று. நானும் மெதுவாக அறையை திறந்து உள்ளே சென்று பார்க்க அழுவதற்கு கூட தெம்பு இல்லாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தாள். அதற்கு மேல் அவளுக்கு தண்டனை கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை. உடனடியாக சமையல் அறைக்கு சென்று தண்ணீர் எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்துவிட்டு அவளை வெளியே அழைத்து வந்து அறைக்குள் அமர வைத்தேன். பிறகு உணவை கொடுத்து வந்து என் கையாலே அவளுக்கு ஊட்டியும் விட்டேன். நான் அவளிடம் ஸ்னேகா, உன்னை கஷ்டப்படுத்துவது எனது எண்ணம் அல்ல. நீ எப்பொழுதுமே என்னை அம்மாவாக நீ நினைத்ததில்லை. அதனால்தான் நான் உன்னிடம் இருந்து விலகிவிட்டேன். நீ என்னை மாடிப்படியிலிருந்து தள்ளிவிட்டாய். எனது குழந்தையும் பறித்து விட்டாய். எதற்காக அப்படி செய்தால் என அழுது கொண்டே கேட்டேன். முதல் முறையாக அவளும் அழுது கொண்டே, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு பயம் காட்டவே தான் நான் அப்படி செய்தேன். அப்படி செய்ததால் அது இப்படியாகும் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையிலே குழந்தைக்கு இப்படியாகும் என்று நான் நினைக்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினாள். இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் தரமாட்டேன். இங்கேயே நீங்கள் எனது அப்பாவை என்னிடமிருந்து பிரித்து விடுவீர்கள் என்று தான் பயந்து போய் நான் அதே போல செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று என்னை கட்டி பிடித்து அழுதாள். நானும் அவள் உண்மையாகவே மன்னிப்பு கேட்கின்றாள் என புரிந்து கொண்டேன். பிறகு அவளை சமாதானம் செய்ய வைத்து, நடந்தது நடந்து விட்டது, இனிமேலாவது நல்லபடியாக இரு என அறிவுரையும் கூறினேன். அவளும் என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தாள். 2 நாட்கள் கழித்து கணவரும் வீட்டிற்கு வந்து விட்டார். அவர் நானும் ஸ்னேகாவும் அன்பாக இருப்பதை பார்த்து ஆச்சரியமாக அடைந்தார். நானும் ஸ்னேகாவும் அவரிடம் எதையும் பற்றியும் கூறவில்லை. ஸ்னேகாவும் முன்பு போல் அல்லாமல் என்னுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தாள். நானும் அவளுக்காக அம்மாவின் அன்பை காட்ட ஆரம்பித்தேன். நானும் மறு வருடமே ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தேன். எங்களைப் போலவே ஸ்னேகாவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். எப்பொழுதும் அவளை பார்த்து கொள்வதில் அதிக நேரம் செலவிட்டாள். தம்பி என்று உயிராக இருந்தாள். அவளை பார்த்து எனக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. கடைசியில் என்னை புரிந்து கொண்டாள் என்று எங்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக, நாங்கள் 4 பேரும் ஒன்றாகத்தான் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.